உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவியே நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் சேக்கிழார். அன்பான மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே அமர்நீதி நாயனாருடைய அந்த சிறப்பை பற்றியும் அவர் முக்தி அடைந்ததை பற்றியும் பார்த்தோம். இந்த வாரத்திலே எரிபத்த நாயனார் என்கின்ற ஒரு சிறப்பான நாயனார், வீர தீர பராக்கிரமம் நிறைந்த நாயனார். அப்படிப்பட்ட நாயனாருடைய கதைகளை இன்றைய தினம் கவனிக்கப் போகிறோம். இமயமலையிலே புலிக்கொடி நாட்டி புதுவழி அமைத்த கரிகால சோழன் முதல் அனபாய சோழன் வரை முடிசூட்டும் மரபைக்குரிய நகரங்களில் கரூர் நகரமும் ஒன்று. அங்கு கொங்கு நாட்டில் உள்ள பழமையான நகரம். அந்த நகரமாகப்பட்டது கொங்கு நாட்டில் இருக்கின்ற பழமையான நகரம். அந்த நகரம் கரூர் என்று சொல்லுவார்கள். அந்த காலத்திலையும் கரூர் தான், இந்த காலத்திலையும் கரூர் தான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கரூரிலே ஆணிலை எனும் சிவபெருமான் திருக்கோயில் உள்ளது. அங்குள்ள இறைவனை வழிபடுவதையே தொழிலாக கொண்டு இறைவனுக்கே உரிமை பூண்டு வாழ்பவர்கள் சிவனடியார்கள். அத்தகைய சிவனடியார்களுக்கு அருட்பெரும் தொண்டு செய்வதிலே எரிபத்த நாயனார் என்னும் அன்பர் ஒருவர் ஈடுபட்டிருந்தார். உலகில் சைவ சமயம் தலைத்தோங்கவும் சிவனடியார்களுக்கு அடாதன, அதாவது அடாதன என்றால் ஒரு சங்கடம், எப்படி எந்த விதமான சங்கடமாக இருந்தாலும் சரி, அந்த அடாதன வந்தபோது சிங்கமென சீறி எழுந்து தீவனை அகலும்படி இருந்து வீழ்த்தவும் பரமசிவனின் மழு ஆயுதத்தை போன்ற ஒரு பரசுவை தன் கையிலே எரிபத்த நாயனார் எப்பொழுதும் வைத்திருப்பார். அந்த எரிபத்த நாயனார் இறைவனை நோக்கி பாடுகின்றார். இது நால்களுடைய பாட்டு, திருஞான சம்பந்தர் பாட்டு. இந்த பக்தியின் மிகுதியிலே அவர் தினசரி ஒரு பாடல் பாடுவார். அந்த வகையிலே தோடுடைய செவி என் வீடு ஏரியத்துவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள்பனின் ஏத்த அருள் செய்த பீடுடைய பிற மாபுரமேவிய பெம்மானிவனன்றே. அந்த வகையிலே சிவபெருமான் மீது அலாதியான பக்தி கொண்டு சிவனடியார் கூட்டம், அந்த சிவனடியார் கூட்டத்திலே அந்த கூட்டத்தை மிகவும் பராமரிப்பதிலே அவர் வல்லவர். இவ்வாறு அவர் திருத்தொண்டு செய்து வரும் நாட்களிலே கரூரிலே சிவகாமி ஆண்டார் எனும் ஒரு முதிய அந்தணர். அந்த முதிய அந்தணர் அந்த ஆணிலை பெருமான் மீது மிகவும் பக்தி கொண்டவர். பக்தி என்றால் மெய் உருகி உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து சொல்வார்களே, அப்படி மெய்யுருகி இறைவனை
பாடி பரவசப்பட்டு கொண்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் அந்த ஆழ்நிலை ஆலயத்திலே இருப்பார். அவருடைய முக்கியமான வேலை என்னன்னு சொன்னால், அந்த திருக்கோயிலே ஆழ்நிலை பெருமானுக்கும் மற்ற சன்னதிகளுக்கும் அதிகாலை தினசரி சென்று அந்த வைகை ஆற்றிலே வைகரையிலே சிறப்பான வகையிலே நீராடிவிட்டு வாயிலே ஒரு துணியை கட்டிக்கொள்வார். வாயிலே ஒரு துணியை கற்றுக்கொண்டு அந்த நந்தவனத்துக்கு செல்வார். நந்தவனத்திற்கு சென்று நன்கு மலர்களை, நறுமணமுள்ள மலர்களை எல்லாம் பறிப்பார். விதவிதமான மலர்கள் எல்லாம் பழுப்பார். அப்படி பறித்து கொண்டு வருகின்ற காலத்தில் தினசரி அப்படி ஆலயத்திற்கு வந்து அந்த ஆலயத்திலே ஆழ்நிலை பெருமானுக்கு பூச்சி விடுவார். மாலை கட்டி அந்த மாலையை இறைவனுக்கு சாற்றுவார், பரவசமடைவார். அப்படிப்பட்ட நிலையிலே தினந்தோறும் செய்து கொண்டு வருகிறார். இப்படி இருக்க ஒரு நாள் திருப்பள்ளி தாமங்களையும் தேர்ந்து கொய்து தம்முடைய அழகான கூடையிலே நிரப்பி அதை நிரப்பிக்கொள்வார். பிறகு அந்த பூக்கூடையை ஒரு தண்டிலே வைத்து இப்படி தொங்கவிட்டே வருவார். தொங்கவிட்டே வந்து நான் முன்பு கூறியதைப் போல இறைவனை அந்த மலர்களை மாலையாக தொடுத்து ஆணிலை சிவபெருமானுக்கு சூட்டி மகிழ்வார். இவ்வாறு சிவகாமி ஆண்டாள் திருட்டொன்று புரிந்து வரும் காலத்திலே ஒரு நாள் அவர் வழக்கம்போல் பூல் கொய்து நிரப்பி குறித்த நேரத்திற்குள் கோயிலுக்கு போய் சேர வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த ஆண்டார் அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்றைய தினம் மகாநவமிக்கு முதல் நாள் என்பதால் மிக சீக்கிரமாக வர வேண்டும் என்ற வகையிலே வந்தார். அவர் விரைந்து வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த தினத்திலே புகழ் சோழ மன்னனுடைய பட்டவர்த்தனம் என்கின்ற முரட்டு யானை, அந்த முரட்டு யானைப்பட்டது போர்க்களத்தில் எல்லாம் ஈடுபடுகின்ற ஒரு யானை. ஆற்றிலே அந்த யானையும் நீராடிவிட்டு மங்கள அலங்காரம் செய்து மிக சிறப்பாக செய்யப்பட்டு வீதி வழியாக வந்து கொண்டிருந்தது. அந்த யானை மீது யானை பாகன் அமர்ந்திருக்கிறார். ஈட்டி எய்திய 3 அந்த காவலர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கும் யானைக்கும் பாதுகாப்புக்காக. அப்படி இருந்தும் கூட அந்த யானையுடைய வேகத்தை யானை பாகனால் தடுக்க முடியவில்லை. ஈட்டி கொய்து வந்துள்ள காவலாளிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து அந்த சிவகாம ஆண்டாருடைய அந்த பூக்குடையை அந்த யானையாகப்பட்டது அந்த பூக்குடையை தம்முடைய தும்பிக்கையால் பறித்து விட்டது. பறித்து அந்த பூவெல்லாம் சிந்திவிட்டது. அந்த நேரத்திலே சிவகாம ஆண்டார் வயது முதிர்ந்தவர், அவருக்கு ஒன்றுமே புரியல. யானை முரட்டுத்தனமான யானை, ஆனால் இறைவனுக்காக பெருமானுக்காக கொண்டு வந்த பூ இப்படி சிந்தும்படியாக செய்து விட்டதே என்று பின்னாடி ஓடுறார் அந்த யானையை பிடிக்க. ஆனால் கால் தடிமாறி விழுந்து விடார். கால் தவறி விழுந்ததுமே தரையிலே அடித்து எழுந்து செல்ல முடியாமல் அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு அழுகிறார் அழுது கொண்டே இருக்கிறார். மிகவும் கோபித்து இறைவனை நோக்கி சிவேதா சிவேதா என்று புலம்பினார். இறைவனை பலவாறு புகழ்ந்து சிவேதா சிவேதா, உன் தொண்டர்களின் நானும் ஒருவன் அல்லையோ என்று
ஓலமிட்டு அழுகிறார். இவ்வாறு சிவகாமி ஆண்டார் அந்த நிலையிலே கண்டு எரிபத்த நாயனார் எதிராக வந்துவிட்டார். வந்தவுடனே நிலைமையை பார்த்தார். அம்பலக்கூத்தரின் அடியார்களுக்கு வழிப்பகையான என்றோ என்று கூறி தம்முடைய மழுவாயுதத்தால் எங்கே அந்த யானை, எங்கே அந்த யானை என்று கேட்டார். அந்த யானை இந்த வழியாக செல்கின்றது என்று ஆண்டார் சொல்ல, வேகமாக சென்று தம் ஆயுதத்தால் அந்த யானையை கொன்றார். கொன்றவுடனே மலை போல் சரிந்து அந்த யானை தரையிலே விழுந்து விட்டது மட்டுமல்லாமல் சரியாக கவனிக்காத அந்த யானை பாகனையும் கொன்றார். மற்ற 3 அந்த காவலாளையும் கொன்றார். கொன்றுவிட்டு கம்பீரமாக நிற்கிறார். ஏன்னா சிவனடியாருக்கு ஒரு துயர் என்றால் அவரால் தாங்க முடியாது. அவருடைய வேலையே தொண்டே சிவனடியாரை காப்பது. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த செய்தி காவலாளி மூலியமாக மன்னருக்கு சென்றது. அந்த பட்டமத்து யானை என்று சொன்னால் அப்படிப்பட்ட போர்க்களத்திலே வீரதீர பராக்கிரமம் செய்கின்ற ஒரு யானையுடைய நிலை இப்படி என்று சொன்னால், போர் முழக்கமிட்டார், கடும் கோபம் என்றார் மன்னர். போர் முழக்கமிட்டார், நேரடியாக குதிரையிலே செல்கிறார். அவர் குதிரையிலே செல்வது மட்டுமல்லாமல் அந்த முப்படை என்று சொல்வார்களே அந்த படை வீரர்கள் கூட போர் ஒளி சங்கொழித்து எல்லாரும் செல்கிறார்கள். அப்படியே சென்று யானை இருக்கும் இடத்திலே, இறந்து கிடக்கும் இடத்திலே வருகிறார் மன்னர். அங்கே நாயனார் நிற்கின்றார், எரிபத்த நாயனார் நிற்கின்றார் கம்பீரமாக. அப்போ மன்னன் அங்கே நின்று இந்த யானையை கொன்றது யார் என்று கேட்கிறார். அங்குள்ள அடியார்கள் அருகிலே நிற்கின்ற இந்த எரிபத்த நாயரை தான் கொன்றார் என்று சொன்ன உடனே மன்னர் அப்படியே மனம் மாறிவிட்டார். எரிபத்த நாயனார் யானையை கொல்லும் அளவிற்கு அப்படிப்பட்ட மனிதர் அல்ல, ஒரு அடியார். யானை ஏதாவது தவறு செய்திருக்கும் என்று எரிபத்த நாயனார்கிட்ட வந்து அரசரை வணங்குகிறார். சுவாமி, யானை செய்த பிழைக்கு நீங்கள் யானையையும் யானை பாகர்களையும் தண்டித்தது பத்தாது, என்னையும் தண்டியுங்கள் என்று கேட்கிறார். அதே நேரத்தில் எரிபத்த நாயனார் மன்னரே இப்படி வணங்குகிறாரே என்று யோசிக்கிறார். அந்த யோசித்த மாத்திரத்திலே தன்னை கொல்லச் சொல்கிறார் அரசர். இவர் கொல்லுவாரா? கொல்லலை. அதே நேரத்தில் சோழ மன்னனாகப்பட்டவர் அந்த தம்முடைய கை வாளை, உரையில் இருக்கின்ற சிறப்பான வீரவாளை எடுத்து தம் கழுத்திலே அறுத்து கொள்ள முற்படுகிறார். இதை பார்த்த எரிபத்த நாயனார் அரசருடைய கையையும் அந்த கத்தியையும் பிடித்து, அப்படியே வீரதீரமிக்க அரசர், இவரால் முடியல, அந்த அளவுக்கு இறுக்கி பிடித்து என்ன செய்வது சங்கடமாக இருக்கின்றன்னு சொல்லும் பொழுது விண்ணிலிருந்து ஒரு அசரீரி வாக்கு கேட்குது. எரிபத்த நாயனாரே, மன்னரே, இது எரிபத்த நாயனாருடைய சிவத்தொண்டு, அடியார்கள் கூட்டத்திற்கு செய்யும் தொண்டு. அடியார்களுக்கு இடர் வந்தால் அதை சமாளிக்கின்ற தொண்டு. இத்தகைய தொண்டு உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தியாகராஜ பெருமானுடைய அந்த லீலை தான் இது என்று சொல்லி, அந்த அசரீரி கேட்ட மாத்திரத்திலே அந்த யானையாகப்பட்டது பாகர்களுடன் உயிர் பெற்று வந்தது. அதே நேரத்தில்
எரிபத்தி நாயனாரும் அரசருடைய காலை தொட்டு வணங்கினார். மன்னரும் நாயனாருடைய காலை தொட்டு வணங்கினார். அதே நேரத்தில் மண்ணிலே சிந்திய மலர்களும் அந்த பள்ளித்தாமமும் முன்போல் பூக்குடையிலே நிறைந்து எடுக்க செய்தார் சிவபெருமான். அந்த திருவருட் செயலை கண்ட சிவகாமி ஆண்டார் பெருமகிழ்ச்சி அடைந்தார். முன் சொன்னதைப் போல மன்னவரின் பட்டவர்த்தன யானையும் உறங்கி எழுந்தது போல் உள்ள களிப்போடு நின்று மிக சிறப்பான வகையிலே நாட்புறமும் அரிமன்னம் மிக கம்பீரமாக பிளிர்ந்தது. எரிபத்த நாயனார், மன்னா, அடியேன் மகிழ தாங்கள் இந்த யானை மீது ஏறி அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். குதிரையிலே வந்த அந்த மன்னராகப்பட்டவர் யானை மீது சென்று அந்த அரண்மனைக்கு சென்றார். அந்த நேரத்தில் எரிபத்த நாயனாரும், ஆஹா, சிவனடியார்களுடைய திறமை யாருக்குத்தான் வரும் என்று சொல்லி மகிழ்ந்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர் அந்த செயலை, அந்த தொண்டனை, சிவனடியார்களுக்கு செய்கின்ற இந்த அடாத செயல் கண்டு அதிரும் செயலை செய்து கொண்டிருந்தார். இதை கண்ட சிவபெருமான் கையிலையிலே கணங்களுக்கெல்லாம் தலைவராக நாயனாரை வருகவென்று சொல்லி அந்த பெரும் வீடு பேறு பெற்றார். எரிபத்தி நாயனார் அந்த சிவபுராணத்தை ஒரு 4 வரி பாடிக்கொண்டே கைலாயம் செல்றார். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சொல்லிக்கொண்டே தியாகராஜ பெருமான் தில்லைவாழ் கூத்தருடைய பாதார விந்தத்திலே அவர் அடைந்தார். இந்த வகையிலே எரிபத்த நாயனாருடைய அந்த கதையை சொல்லி முடித்திருக்கேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆணைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம்.